ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சில பொருட்கள் வந்து நம்ம லாங் டைமாக ஸ்டோர் பண்ணுறது வந்து ட்ரை பண்ணுவோங்க. ஆனால் சீக்கிரத்தில் செல்லு பிடிச்சிரும். அந்த மாதிரி ரொம்ப நாளைக்கு வர்றதுக்கு என்னென்ன பண்ணலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது சீரகம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 to 3 வருஷம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க. அதில் எந்த பிரச்சனையுமே ஆகாது. நீங்கள் கையில் சும்மா நசுக்கி பார்த்துட்டு ஸ்மெல் பண்ணி பார்த்தா அந்த ஸ்மெல் போகலை அப்படின்னா அது இன்னும் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். கொஞ்சம் ஸ்மெல் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஸ்மெல் குறைய ஆரம்பிக்குது, கொஞ்சம் சீக்கிரம் யூஸ் பண்ணணும் அர்த்தங்க. அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா, சீரகத்தில் எப்பவுமே வந்து ஒரு 2 கிராம்பு போட்டு வைங்க. அந்த காரத்தன்மைக்கு வந்து சீக்கிரமாகவே வந்து செல்லு பிடிக்காது. நம்ம வாங்குகிற வெள்ளை ரவையில் தாங்க சீக்கிரமாக வந்து செல்லு பிடிச்ச மாதிரி இருக்கும். இல்லைனா வெள்ளை ரவையில் நம்ம பார்த்து இருக்கணும், புழு இருக்கணும். அப்போ புழு இருந்துச்சு அப்படின்னா நம்ம பிளேட்டில் போட்டு பார்க்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம அந்த மாதிரி பொருளை யூஸ் பண்ணவே கூடாது. அது நம்மளுக்கு கண்டிப்பாக கண்டுபிடிக்கவும் முடியாது. ஆனால் வெள்ளை ரவையில் வந்து செல்லு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நல்லா வெறும் வடைச்சட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதில் நல்லா வாட்டி எடுத்துடணும். வாட்டி எடுத்துகிட்டு ஆற வச்சுட்டு நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா நம்மளுக்கு வந்து உப்புமாவோ கேசரியோ பண்ணும்போது ஈஸியாகவும் இருக்கும், செல்லும் பிடிக்காதுங்க. அதே மாதிரி உப்புமா பண்ணும்போது சீக்கிரத்தில் வந்து கட்டி கட்டி ஆகாது. அதனால் அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கும் போது வாழைக்காயை எப்போவுமே வந்து கவரில் போட்டு தாங்க வைக்கணும். வாழைக்காயை கவரில் இல்லாமல் வைக்கக்கூடாது. நானே இந்த தப்பு பண்ணியிருக்கேங்க. வாழைக்காயை கவரில் இல்லாமல் வச்சுட்டு மீதி காய்களை வந்து கவரோடு வைப்பேன். ஆனால் அது அப்படி கிடையவே கிடையாது. வாழைக்காயை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது கவர் போட்டு வைக்கணும். மீதி இருக்கிற காய்களை வந்து பாக்ஸில் போட்டு வைக்கணும். இப்போ நிறைய வந்து ஸ்டோரேஜ் ஆர்கனைசர்னே நிறைய பாக்ஸஸ் விற்கிறாங்க, அதில் போட்டு வைக்கலாம். இந்த வெண்டைக்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை கவரில் போட்டு வச்சோம்னா சீக்கிரமாக தண்ணி விட்டு அதை அழுகிற மாதிரி ஆயிருங்க. பாக்ஸில் போட்டு வைங்க. இல்லைன்னா துணி கவர் மாதிரி இப்போல்லாம் இருக்குது, அந்த துணி கவரில் கூட போட்டு வைக்கலாம். இன்ஃபேக்ட் வந்து நம்மளோட பழைய காட்டன் சாரீஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கல்ல, அதெல்லாம் நல்லா சாஃப்டாக நல்லா டெட்டால் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதை நம்ம பை மாதிரி தைச்சு அது கூட நம்ம வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு எப்போவுமே ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாதுங்க. உருளைக்கிழங்கு வெளியில் தான் வைக்கணும். அது முளைக்கட்ட ஆரம்பிக்கும் போதே நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். ரொம்ப முளைக்கடை விடக்கூடாது. அதே மாதிரி பச்சையாக இருக்கிற போர்ஷனை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அது கட் பண்ணி போட்டுட்டு மீதி எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பூண்டு எப்போவுமே ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. அது மோஸ்ட்டாக எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம பூண்டை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டோம். வெளியே காத்தோட்டமாக இருக்கிற பிளேஸில் தான் அது வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அதுக்கு இருக்கிற பவர்ஃபுல்லான ஸ்மெல்லுக்கும் அந்த காட்டத்துக்கும் அது வந்து ஃப்ரிட்ஜையும் ஸ்மெல் ஆகும், அதோட பிரயோஜனமே கிடையாது. அதனால் பூண்டு, இஞ்சியுமே வந்து நம்ம வெளியில் வைக்கலாங்க, ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணுங்கிறது கிடையாது. நான் ஒருத்தரோட என்னோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு தான் போயிருந்தேன். அது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அவங்க பண்ணி வச்சது ஒரு மண் சட்டி குட்டியாக வச்சுருக்காங்க. அவங்க முன்னாடி வச்சுட்டு இருந்தது இப்போ அது யூஸ் பண்ணலையா. அவங்க சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கனால அதில் மண் போட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு வெள்ளை துணியில் சுற்றி அது மேலே வச்சுருந்தாங்க. அது ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. அது போக நம்மளுக்கு எப்பவுமே இந்த கடலை மாவு, பருப்பு இது எல்லாமே வந்து சீக்கிரமாக செல்லு பிடிக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா தண்ணி படாத ஏர்டைட் கண்டெய்னரில் தான் நம்ம வைக்கணும். கவரோடு எப்போவுமே எந்த பொருளையும் வாங்கிட்டு வந்தது வந்து வைக்கவே கூடாது. நல்லா பிளாஸ்டிக் டப்பா இருக்குது பார்த்தீங்கல்ல, அதில் நல்லா கழுவிட்டு வெயில காய வச்சு மறுபடியும் ஒரு வர துணியோ டிஷ்யூவோ போட்டு துடைச்சிட்டு அதுக்கப்புறமா எந்த ஒரு கடலை மாவு, அரிசி மாவாக இருந்தாலுமே போட்டு வைக்கலாம். கோதுமை மாவு அது கூட வந்து 2 வரமிளகா போட்டு வைங்க. இல்லைன்னா ஒரு 2 பூண்டு போட்டு வைக்கலாம். இல்லைன்னா இந்த இது இருக்குது பார்த்தீங்கல்ல, கிராம்பையும் போட்டு வைக்கலாம். பிரிஞ்சி இலை கூட போட்டு வைக்கலாம். இது காரத்தன்மை வந்து ஜாஸ்தி உள்ளதுனால அது வந்து எப்போவுமே இது அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. அதோட இது வந்து அப்படியே இருக்கும். ஸ்மெல்லும் ஸ்பாயில் ஆகாமல் நல்லாவே இருக்கும். ரைஸ் வந்து நம்ம எப்பவுமே நிறைய மூட்டையில் வாங்கி வச்சுருப்போங்க. நம்ம பண்ணுற மிகப்பெரிய சில சமயத்தில் பண்ணுற தப்பு வந்து நம்ம வந்து சமைக்கும் போது ஏதாவது குக்கரை கழுவிட்டோ ஏதோ இருக்கும் போது ஈரக்கையாலேயே நம்ம வந்து மூட்டைக்குள்ளாரையோ இல்லைனா அரிசி டப்பாக்குள்ளாரையோ கையை விட்டுருவோம். இல்லை நம்ம அளந்து போகிற டம்ளரை விட்டுருவோம். அப்படி பண்ணவே கூடாது. எப்போவுமே வந்து எந்த பொருள் கிச்சனில் நம்ம யூஸ் பண்ணுற பொருள் எடுத்தாலுமே அது வரன்னு ட்ரையாக இருக்கிறத மட்டும்தான் யூஸ் பண்ணணும். தண்ணியோடு இருக்கிறது யூஸ் பண்ணவே கூடாது. இதுக்கெல்லாம் என்ன பண்ணலான்னா பருப்பு, அரிசி, அது முக்கியமாக பருப்புக்கு பார்த்தீங்கன்னா பருப்பு வாங்கிட்டு வரீங்க, ஒரு 3 கிலோ 4 கிலோ வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா நல்லா வெயிலில் காய வச்சு அதை ஒரு சம்படத்தில் போட்டு வச்சுக்கலாங்க. இல்லைனாலுமே அரிசிலையும் பருப்புலையும் வந்து வேப்ப இலை இருக்குது பார்த்தீங்களா, வேப்ப இலையா அப்படியே 2-3 கிள்ளி அதை அப்படியே உள்ளே போட்டுட்டோன்னா அதில் இருக்கிற பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம எந்த பொருள் இது பண்ணாலும் ஒன்றா காரம் ஜாஸ்தியாக இருக்கணும், கசப்புத்தன்மை ஜாஸ்தியாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா எந்த பொருளுமே வந்து அஃபெக்ட் பண்ணாது. அதே முக்கியமாக ஈரப்பசையும் இருக்கக்கூடாது. நாம் வந்து
இது பாவக்காய் பண்ணும்போது கசப்பாக இருக்கும். பெரியவங்க கசப்பு நல்லதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்ருவோம். குழந்தைங்க அதை சாப்பிட மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, நல்லா வெட்டிட்டு, உப்பு போட்டுட்டு அதை நல்லா அப்படியே கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சிட்டு தண்ணியில் கழுவிட்டிங்கன்னா அதோட கசப்புத்தன்மை கொஞ்சம் போயிடும். இல்லை அப்போவுமே இருக்குது, எனக்கு அந்த கசப்புத்தன்மையும் வேணும், அதில் இருக்கிற நல்லது சத்துக்களும் வேணும், ஆனால் நான் சாப்பிடவும் செய்யணும், என் குழந்தைங்களும் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் கிரேவி பண்ணும்போது கடைசியில் கொஞ்சம் ஜாகரி இருக்குல்ல, அதை கலந்துக்கோங்க. இல்லைன்னா பாவக்காயை பிரட்டி விடும்போதே முன்னாடி கலந்துக்கலாம். அப்போ கசப்புத்தன்மை கம்மியாயிட்டு கொஞ்சம் ஸ்வீட்னஸ் தரும். அதுவுமே ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கும், ஃபுல்லாக கசப்பாக இல்லாமல். ஈவன் இது ரசத்துக்கு கூட கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தியாயிருச்சுன்னா ஒரு சிட்டிகை சர்க்கரையோ இல்லைன்னா வெல்லமோ போடுங்க, கண்டிப்பாக சரியாயிரும். அதே மாதிரி தேங்காய் நம்ம வேலைக்கு போனாலும் சரி, வேலைக்கு போகலினாலும் சரி, நம்ம குடும்பத்துக்கு சமைக்கணுன்னாலே தேங்காய் ரொம்ப தேவைப்படும். நல்லா முழு தேங்காய் வாங்கிட்டு வந்தீங்கனாலும், இல்லை இப்போ மேக்ஸிமம் நம்ம நிறைய பேர்த்து வீட்டுக்கு முன்னாடி தேங்காய் இருக்குது. தேங்காய்க்காரங்க போட்டாங்கன்னா அத்தனையும் என்ன பண்ணுறதுன்னு நினச்சிங்கன்னா, நல்லா ரெண்டாக உடச்சிட்டு அந்த தண்ணியை நம்ம எடுத்துட்டு நல்லா தொடச்சி ஃப்ரீசர்குள்ளே போட்டு அப்படியே வச்சிடலாங்க. அப்போ சம்டைம்ஸ் மேலாப்பில் ஒரு வலுவலுப்பு இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த வலுவலுப்பு இருக்காது. இல்லைன்னா துருவிட்டு நல்லா கிளாஸ் பாக்ஸில் போட்டு டைட்டாக போட்டு வச்சுருங்க. வேணுங்கிறப்ப மட்டும் நீங்கள் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் எடுக்கணும்னா கொஞ்ச நேரம் எடுத்து நீங்கள் வெளியில் வைக்கணும். வெளியில் வச்சு கொஞ்சம் விடுற மாதிரி இருக்கும் அந்த கெட்டித்தன்மை ஃப்ரீசர்லேருந்து எடுக்கும் போது. இமீடியட்டாக வேணும்னா கண்ணாடி கிளாஸ்லையோ டப்பர்வேர் பாக்ஸ்லையோ வச்சு ஓவனில் ஒரு 30 செகண்ட்ஸ் வச்சு எடுங்க. நம்ம அப்போதைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பூ போல் வந்துடும். இது சூப்பரான டிப்புங்க. கண்டிப்பாக அவசரத்துக்கு உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி கீரை, கருவேப்பிலை, புதினா இது எல்லாமே கீரை வகைகள் தானே, பச்சை லீஃப் தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரே கவரில் போட்டு வைக்கக்கூடாது. ஒரு கீரை லைட்டாக வாடிச்சுன்னா அடுத்தடுத்த கீரை அப்படியே அழுகிட்டே போயிட்டு இருக்கணும். எப்போவுமே இந்த மாதிரி கீரைகள்லாம் அப்போவே சுத்தம் படுத்திட்டு தனித்தனியாக நம்ம வைக்கிறது ரொம்ப நல்லது. இது எல்லாத்துக்கும் மீறி நம்ம எல்லாத்தையும் காப்பாற்றிட்டோம், எல்லா பொருளையும் பத்திரமா வச்சுட்டோம். ஆனால் நம்ம எப்படி சாப்பிடணும்? எல்லாத்துக்குமே நம்ம சப்பாத்தி, கிரேவி, இட்லி, தோசைன்னு இல்லாமல் நம்ம சாப்பிட்றதே கிடையாது. அப்புறம் நம்ம உடம்புக்கு எப்படி கொஞ்சம் டைஜஷனும் ஆட்டோமேட்டிக்காக ஆகிற மாதிரி தான் நம்ம உடம்ப பழக்கணும். அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு ஓமம் ரொம்ப தேவைங்க. ஓமம் நம்ம எங்கே சேர்த்துறோம்? நம்ம ஓமம் ஃபுட்டில் ப்ராப்பராக சேர்த்தாதனால போய் ஓம பிஸ்கட் வாங்கிட்டு வா, ஓம தண்ணி குடிக்கலாம், கிரேப் வாட்டர் குடிக்கலாம் அப்படின்லாம் பண்ணுறோம். அப்படி கிடையாமல் நம்மளோட ரெகுலர் ஃபுட்டில் எப்போவுமே இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. ஓமத்தை நீங்கள் சப்பாத்தி மாவு பிசையும் போது கொஞ்சம் ஓமம் எடுத்து, நிறையா போட்டால் கசக்கும், கொஞ்சம் ஓமம் எடுத்து நல்லா கையில் தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்டு சப்பாத்தி தேய்ச்சி பாருங்கள், சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்லா வாசனையாகவுமே இருக்கும். குழந்தைங்களுக்கும் தெரியாமையே சாப்பிட்ருவாங்க, அதோட சத்துக்கள் உள்ளே இறங்கிரும், நமக்குமே ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இட்லி தோசையிலையுமே கொஞ்சம் கசக்கி விட்டுட்டு நீங்கள் உள்ளே போட்டுருங்க. வீடே கமனும் இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும், நம்மளுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும். இது எல்லா டிப்புமே நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே வரக்கூட வாரங்களில் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் குக்கிங் டிப்ஸாகவே நம்ம போடலாம். இதனால் நிறையா நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச சில டிப்ஸுங்களையும் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் நல்ல விஷயத்தை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.